ஹே guys, வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் யூஸ் பண்ணி இங்கே பார்க்கக்கூடிய இந்த நார்மல் ஃபோட்டோவை வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் எப்படி இருக்குது அண்ட் ஆஃப்டர் எடிட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்க முடியும். ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் ஃபோட்டோவை இப்படி டிஜிட்டல் பெயிண்டிங் ஃபோட்டோவை நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு சூப்பரான ஒரு ஆக்ஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆக்ஷனுக்கான லிங்க்குமே பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணி அந்த எப்படி அந்த ஒர்க் வந்து பண்றது அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோஷாப் CS3 தான் யூஸ் பண்ண போறேன். இப்போ நமக்கு ஃபோட்டோஷாப் ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபைல் கொடுத்துக்கிறேன். அந்த ஃபோட்டோ ஒன்று வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இங்கே பார்க்க முடியும் நான் ஒரு ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நான் லாக் எடுத்து விட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு காப்பியும் எடுத்துடுறேன். ஓகே, இப்போது விண்டோஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்ஷன் பேன் கிடைக்கும். ஸோ இந்த ஆக்ஷன் பேனுக்கான ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா Alt+F9. ஓகே, இப்போ நான் கொடுத்துட்றேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இந்த ஆயில் பெயிண்ட் ஆக்ஷன் அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இம்போர்ட் பண்ணுறது எப்படி தெரியலன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த 3 லைனை கிளிக் பண்ணிங்கன்னா லோட் ஆக்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கனாலே நான் கீழே லிங்க் ஒன்று கொடுத்துருக்கேன் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஆக்ஷன் வந்து இங்கே கிடைக்கும். ஸோ இது இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட் ஒன்று கிளிக் கொடுத்து லோட் கொடுத்துட்டீங்கன்னா போதும். ஸோ அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஷாப்பில் வந்து ஒர்க் ஆகும். இப்போது ப்ளே ஐக்கானை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே ஐக்கான் இருக்கும். ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ எந்த ஒர்க்குமே நான் பண்ண கிடையாது, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டெப் மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்கள் லைவாக பாருங்கள். இப்போ நீங்கள் ஆக்ஷன் பேனில் வந்து பார்க்க முடியும். ஸோ இங்கே லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இமேஜாக வந்து உங்களுக்கு லோடிங் ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது ஃபைனல் அவுட்புட் எப்படி வருங்கிறத வந்து நானே பார்க்க ஆசையாக இருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்க முடியும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேனுவல் ஒர்க்குமே இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஒரு சின்ன ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நார்மல் ஃபோட்டோவை வந்து டிஜிட்டல் பெயிண்டிங்காக வந்து கொடுத்துருச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் மேனுவலாக கரெக்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இங்கே வந்து குரூப்பாக வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஹியூ அண்ட் சேச்சுரேஷன், கர்வ்ஸ், பிரைட்னஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எனக்கு வந்து அந்த ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதை மட்டும் நான் டபுள் கிளிக் கொடுத்தேன்னா உங்களுக்கு இங்கே ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் வந்து பேனல் கிடைக்கும். ஜஸ்ட் நான் அதை குறைச்சிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் ஆர் கான்ட்ராஸ்ட் ஏதாவது வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ கான்ட்ராஸ்ட் வேணும்னா கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஓகே, எனக்கு இந்த அவுட்புட் ஓகேவா தோணுது. இப்போ நான் இதை வந்து ஹைட் பண்ணுறேன். நார்மல் ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது நார்மல் ஃபோட்டோ. இப்போது ஒன் கிளிக் ஆக்ஷனில் வந்து ஒர்க் ஆகக்கூடிய இந்த ஒரு ஃபோட்டோவை நீங்கள் பாருங்கள். ஸோ பக்காவாக உங்களுடைய ஃபோட்டோஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் டிஜிட்டல் பெயிண்டிங்கை வந்து இப்படி கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ மேனுவல் எந்த ஒர்க்குமே இல்லை, ஜஸ்ட் ஆட்டோமேட்டிக் ஒர்க்கு தான் எல்லாமே. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்னங்கிறத மறக்காமல் வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்கள் guys. ஓகே guys, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.